ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெகுலராக கிச்சனில் தேவைப்படக்கூடிய சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத டிப்ஸும் கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மட்டன்லாம் வாங்கி வீட்டில் சமைக்கும்போது ஒரு மாதிரி கவிச்சு வாடை வரும். அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்ம வேக வைக்கிற மட்டன் வேகாமல் கூட போகலாம். ஸோ ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் வேகிறதுக்கும் அந்த கவிச்சு வாடையே இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டிப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மட்டனோட அந்த கவிச்சி வாடை குறைஞ்சிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, ஜாதி பத்திரி, ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது உங்களுக்கு மட்டனில் வர்ற அந்த கவிச்சி வாடை சுத்தமாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் மட்டன் நல்லா பஞ்சு போல் வேகிறதுக்காக நம்ம தேங்காயோட ஓடு இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா அதை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நார்மலாக நீங்கள் மட்டன் வேக வைக்க எத்தனை விசில் விடுவீங்களோ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா இந்த தேங்காய் ஓடை நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் மட்டன் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பஞ்சு போல் உங்களுக்கு மட்டன் வெந்து வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணிவிட்டு மட்டன் குக் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கல்யாண வீடுகள்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் மாதிரி கிடைக்கணும். அதாவது ரொம்ப மையாக பொடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நசுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக நல்ல பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருக்கேன். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா கசக்கிக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சிட்டு இப்போ நம்ம கசக்கி வச்ச தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கூடவே பச்சை மிளகா பூண்டெல்லாம் நசுக்கணும்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல மிளகு சீரகம், அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்கு இல்லையா, தக்காளியெல்லாம் போட்டு எடுத்து வச்சோம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பேருக்கான அளவு தான் இது செஞ்சுருக்கேன். சில கல்யாண வீடுகளில் நம்ம ரசம் சாப்பிடுவோம். அதே மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டேஸ்ட் வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரசம் டேஸ்ட் கிடைக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பொங்கி நுரக்கட்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ராகி சேமியா நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு சரியாக வராது. சில நேரங்களில் வேகாமல் இருக்கும், சில நேரத்தில் குழஞ்சு போக விட்டுருவாங்க. ஸோ அது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் உதிரி உதிரியான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த சேமியாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே அலசி விட்டுருங்க. லைட்டாக உங்களுக்கு அது ஊறி வரும். அந்த டைமில் தண்ணியை வடிகட்டிட்டு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சேமியாவில் உப்பு நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி வாழை இலை சேர்த்துருக்கேன். வாழை இலையில் வேக வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கையில் எடுத்து நல்லா கசக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டு வரும்.
ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் தனியாக. இதுக்கு வந்து சூப்பரான ஒரு தாளிப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகி சேமியா வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும். நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து வந்து தாளிப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தக்காளியும் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும்போது நம்ம சேமியா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக தான். கூடவே கொஞ்சம் மஞ்சள் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சுட சுட எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது ராகி சேமியா வந்து நல்ல உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக வரும். உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது, குழஞ்சும் போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ராகி சேமியா வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. இது செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இது காஞ்செல்லாம் போகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு இல்லைனா சிக்கன் பிரியாணி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம போடுற சிக்கன் வந்து வெள்ளையாக இல்லாமல் நல்ல ஸ்பைஸியாக பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவான கலர் வந்து கொடுக்குற மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா இருக்குல்ல, 65 மசாலா, அந்த பாக்கெட் பவுடர் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் வந்து சேர்த்துருக்கேன், புளிப்பில்லாத தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் தொக்கு இல்லைனா சிக்கன் பிரியாணிக்கு வந்து இந்த சிக்கனை வந்து யூஸ் பண்ணிக்கும் போது நல்ல ஸ்பைஸியாக உங்களுக்கு வந்து கலர் மாறவே மாறாது. சிக்கன் பிரியாணியிலே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட நல்ல சிகப்பாகவே இருக்கும் உங்களுக்கு சிக்கன். ஸோ கலர் வந்து சுத்தமாக மாறாது, இந்த கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். குக்கர்லேயே நம்ம வந்து விசில் வச்சு பிரியாணி பண்ணும்போது கூட அந்த கலர் வந்து போகவே போகாது. ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி புதினா இலைகளெல்லாம் நம்ம வந்து கிள்ளும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயத்தில் கை வந்து கருப்பாயிடும், அந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் கையில் வந்து படாமல் எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு கட்டு புதினாவை கூட 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வர்ற புதினாலாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு புதினா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இலைகளெல்லாம், எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கேரட் துருவுற தட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ புதினா வேணாலும் நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கழுவாமல் ரொம்ப எண்ணெய் பிசுக்கோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நிமிஷத்தில் அந்த எண்ணெய் பிசுக்கு கரை துரு எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணி புதுசாக வாங்கின ஸ்டாண்டு மாதிரி பளபளன்னு மாற்றிடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வினிகர் எடுத்திருக்கேன். நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த வினிகரு. கூடவே வந்து ₹1 ஷாம்பு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே வந்து பேக்கிங் பவுடரும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா போதும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷாம்பு வந்து சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல லிக்விடு, அது ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அந்த துருப்பிடிச்ச அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற சில்வர் ஸ்டாண்டு வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டாண்டு இருக்குல்ல அது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் பிடிச்சிருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கூட ஈஸியாக நம்ம வந்து பாத்திரங்கள் கூட வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது துரு பிடிச்ச பாத்திரங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
பாருங்க, இப்போ நான் அந்த சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கும்ல சோப்பு, அது வந்து எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஸ்டீல் நார் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது வச்சு தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கின புதுசில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பு மசாலா தூள் வச்சுருப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அரைக்கிற ஒரே மசாலாவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான்வெஜ்ஜு வெஜ்ஜுக்கு சேர்த்து அரைக்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கான பொருட்கள் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் வந்து இந்த மாதிரி காம்பெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். 1 கிலோ மிளகா வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கிலோ வந்து தனியா எடுத்திருக்கேன். வீட்டில் எப்போவுமே நம்ம வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா தான் ஹெல்த்தியாக இருக்கும். கடைகளில் வாங்கி அப்படியே கொடுத்து கூட நிறைய பேர் அரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து அரைக்கணும். கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை காம்புகள் வரும்ல, அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி வறுத்துக்க போகிறேன். ஏன்னா மிளகாத்தூள் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அதுக்காக. இப்போ நான் என்னென்ன பொருட்கள் வந்து எவ்வளோ அளவில் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாயை வந்து வறுத்து விட்டுடலாம். மிளகாய் வந்து வறுக்கும்போது தீஞ்சு போயிடக்கூடாது, கலர் மாறக்கூடாது. லைட்டாக சூடு ஏறினா போதும். உங்களுக்கு மிளகாய் வந்து வறுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெயிலில் கூட நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வெயிலில் காய வைக்கிற மாதிரி வசதி இல்லை வீட்டில். ஸோ அதனால நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். மிளகாயை வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தனியாவையும் வந்து கொட்டி வறுத்துக்கோங்க. கூடவே வந்து அரிசியும் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, அதுவும் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து இதையும் தனியாக எடுத்துக்கோங்க. கூடவே மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கலரில் வந்து வறுபட்டு வரணும். கூடவே வந்து சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சோம்பு, அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கடுகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ரெசிபிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 5-6 துண்டு பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். டீட்டெயிலாக வந்து நான் எவ்வளோ பொருட்கள் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கீழே கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து போட்டேன். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரலை. ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூடவே வந்து 2 துண்டு சுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 6-7 துண்டு கட்டி மஞ்சள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மிளகாத்தூள் வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது, ரொம்ப மாதத்துக்கு வண்டு பூச்சி வராமல் எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூளையும் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் வந்து எப்படி வண்டு பூச்சி வராமல் ரொம்ப நாள் பாதுகாப்பாக வைக்கிறது அப்படிங்கிற டிப்பும் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.